சமயம் என்றாலே பண்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். மான்கட்டு மார்தமாய்ந்து அழல் நீர் மண்கடினும் தான்கட்டலின்றி சலிப்பறியாதது சிவம். நீ தான் பஞ்சபூதங்கள் அழிஞ்சானாலும் இந்த உலகமே அழிஞ்சானாலும் அது தான் அழியாதது சிவ அனுபவம். அதனால நீ எனக்கு காட்சி கொடுக்கும் வரைக்கும் நான் இதுல உண்ணாவிரதம் இருக்கிறேன். அப்பா நான் வேண்டுதல்கள் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அறிவுறுக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே நினைந்த அருட்புகளை ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவர் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. புண்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தேன். கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் தேத்துதற்கு செய்தேன். உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பிலேன். எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையில் இணையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபுரம் பொருளின் திருவருட்கருணையினால் இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஒரு சிறப்பு பதிவு ஒன்று பதியலாம் அப்படின்னு இறைவனுடைய திருவுள்ள சம்மதமாக இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். ஆடி அமாவாசை அநேக சிறப்புகளை கொண்டது. அதாவது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைங்கிறது சூரியனும் சந்திரனும் இணைந்து ஒரு ராசி கட்டத்தில் அமையும் நாள். அது ஜோதிட ரீதிப்படி அது அமாவாசை அப்படின்னு சொன்னாங்க. வானியல் சாஸ்திரப்படியும் அது அவ்வாறே சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல இணையக்கூடியதுக்கு பேர் அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க. அமாவாசை மாதம் வருது. அப்புறம் ஆடி அமாவாசைன்னு தனிச்சிறப்பு என்ன? மாதம் வரக்கூடிய அமாவாசை அது சூரியன் சந்திரன் இணைந்திருக்கிறாங்களா, அல்லது பூமியை சுற்றி வரும்போது சூரியன் சந்திரன் அப்படி ஒரே கட்டத்துக்குள்ளே வராங்களா, அதெல்லாம் வானியல் ஆராய்ச்சி ஜோதிட ஆராய்ச்சி இதையும் தாண்டி அந்த அமாவாசை நமக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத சிந்திக்கிறதான் இந்த அமாவாசையினுடைய சிறப்பு நிகழ்வு. அதாவது ஒவ்வொரு அமாவாசையும் மனோகாரகன் அப்படிங்கக்கூடிய சந்திரனும் அறிவு ஆத்மகாரகன் அப்படிங்கக்கூடிய சூரியனும் ஒருங்கிணையும் நாள் தான் ஆடி ஒருங்கிணையும் நாள் தான் அமாவாசை. அப்படி ஒருங்கிணைந்த நாளில் அன்றன்றைக்கு வேலை பார்த்து அன்றன்றைக்கு சாப்பிடக்கூடியவங்க எல்லா அமாவாசையும் அந்த அமாவாசை நமக்கு என்ன பதிவை செய்கின்றது என்று சிந்திக்க இயலாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு எக்ஸப்ஷனலாக, அதாவது எல்லா நாளும் சிந்திக்க முடியாட்டியும் இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த அமாவாசை தினங்களாவது அவர்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்து அமாவாசை நமக்குள் என்ன பரிணாம வளர்ச்சியை ஏற்படுத்தி தருகின்றது, நமது ஊனில் உயிரில் உணர்வில் அது என்ன மாற்றத்தை தருகின்றது அப்படிங்கக்கூடிய சிந்தனையை தூண்டுவதுதான் அமாவாசை. அமாவாசை மாதம் வந்துக்கிட்டே இருந்தாலும் நமக்கு அது எந்த வகையில் பயன்படுகின்றது அப்படின்னு சிந்திக்கிறது தான் இந்த சிறப்பு நிகழ்வினுடைய ஒரு நிகழ்வு. இந்த அமாவாசை அன்றைக்கு எல்லாரும் உத்திராயணம் தட்சணாயணம்னு 2 பகுதியை சொல்கிறாங்க. சூரியன் ஒரு திசையாக சுழண்டு கொண்டு வரும்போது அடுத்த திசைக்கு மாறக்கூடிய நேரத்தில் அது ஒரு காலத்தில் ஒரு பகுதிக்கு வரும்போது உத்திராயணம்னா ஒரு பகுதிக்கு வரும்போது தட்சிணாயணம்னு சொல்லப்படுகிறது. தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடியதான் ஆடி அமாவாசை. தட்சிணாயணம் ஆடி மாதம் அந்த சூரியன் தன்னுடைய சுற்றுப்பாதையை விட்டு சற்றே விலகி அடுத்த சுற்றுக்கு திரும்பும்போது அந்த அடுத்த பகுதிக்கு அந்த பூமியினுடைய ஒரு பகுதியிலிருந்து அது சுற்றியே அடுத்த பகுதிக்கு டேர்ன் ஆகக்கூடியது தட்சிணாயனம். இந்த ஆடி அமாவாசை அன்று ஆடி மாதத்தன்று அது திரும்புகின்றது. அதில் நீங்கள் உழைத்து கலைத்த மக்கள் இந்த நுட்பங்களை நம்ம எல்லா கோள்களும் நம்மளுடைய உடம்புக்குள்ளே தான் இருக்குது, இறைவனும் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்கான், சூரிய சந்திரர்கள் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்கான், ஆதித்தன் இயக்கம் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது, சந்திரனுடைய கலைகள் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது. இதே திருமூலர் திருச்சிந்தனையில் ஏகமாக அவர் சொல்லிகிட்டே வந்தார். இப்போ நம்ம ஆடி அமாவாசையினுடைய சிறப்பை பற்றி சிந்திச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு உணர்வில் பதியக்கூடிய வகையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஆடி அமாவாசையை பற்றி சிந்திக்கிறோம். அறிவுபூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் உணரக்கூடியது இறையாற்றல் அப்படிங்கிறது. அகண்ட விஸ்வமான இறையாற்றலை அப்பர் சுவாமிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு மகான் நம்மளுடைய சைவத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு காலகட்டத்தில் சைவம் எங்கே நலிந்து விடும், அதுக்கு நலிவுங்கிறதே கிடையாது. ஏன்னா அது ஒரு அனுபவம். சைவங்கிறது ஒரு ஒரு சமயம் சார்ந்து ஒரு உருவக்கடவுள் சார்ந்தது அல்ல. சைவம் என்பது நாம் நம்முள் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அனுபவம்.
அந்த அனுபவத்தை பற்றி யாரும் மறைக்கவோ மறுக்கவோ, யாரும் அதை பற்றி விமர்சனம் பண்ணவோ எதுவுமே செய்ய முடியாது. எத்தனை விமர்சனம் வந்தானாலும் ஒரு கையில கத்தியும் வாளும் வச்சுக்கிட்டு நீ மதமாற்றம் செய் அப்படின்னு சொன்னாலும் அதை மாற்ற முடியாத ஒரு பகுதி அது. அதுபோக சிவத்துடைய இன்னொரு மாண்பு என்ன அப்படின்னு சொன்னா, அது அரசனாகவே இருந்தானாலும் சரி, அந்த அரசன் சைவ சமயத்தை சாராதவனாக இருந்து ஒரு ஜீவனை நீ ஏன் சைவத்தை விட்டு நீ வெளியேறின, நீ ஏன் என்னுடைய சமயத்துக்குள் இல்லை, நீ வெளியேறி போன, அதனால நான் உனக்கு தண்டனை அளிப்பேன் அப்படின்னு சொன்னாலும், நான் யாருக்கும் குடியெல்லாம் அவனை அஞ்சம் நரகத்தில் இடர்படம் ஏமாப்பம் புனியறிவோம் பணிபோம் எல்லாம் என்னாலும் இன்பமே எனக்கு, நீ என்னைய ஓலை கொடுத்து கூட்டு விட்ட உடனே நான் யாருடைய சமயத்தின் சார்ந்த ஒரு செம்மாப்பு, நான் இந்த அருள் அனுபவத்தை பெற்றுள்ளேன். இந்த அருள் அனுபவம் பெற்ற யாரையும் உடலை வேணா நீ என்ன வேணா பண்ணிக்க, இந்த உயிர் உணர்வில் நீ அளித்த அந்த அருள் அனுபவம், அந்த அருள் அனுபவத்தோடு நான் ஒன்றி இருந்த நிலை, இவைகள்லாம் எனக்கு எந்தெந்த வகையில் எனக்கு சிறப்பை தந்ததுங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். அது ஒரு அரசன் கூப்பிட்டு என்னை நீ வாடா நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லி கூப்பிட்டா, இவன் அரசன், நான் இவனுடைய குடிபடையா? இல்லை, அகண்ட விஸ்வமான 224 புவனங்களையும் கடந்து அண்டம் கடந்த சுவடு அவன். அதனால அண்டம் கடந்த அந்த சுவடை நான் எனக்குள் உள்வாங்கி கொண்டிருக்கின்றேன். அவனால எனக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாதுங்கக்கூடிய ஒரு செம்மாப்பை தருகின்றது இது. நான் யாருக்கும் குடியெல்லாம் அப்படிங்கக்கூடிய ஒரு செம்மாப்பு ஒரு துறவிக்கு தான் வர முடியும், வேற யாருக்கும் வர முடியாது. துறவுங்கிறது அவரே துறவை பற்றி விளக்கி சொல்லும் போது சொல்றாரு, என் இறைவனை எல்லாமாகவும் பாவிக்கிறாரு. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, துய்ப்பனவும் மெய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, எல்லாம் நீ தான். ஆனா எனக்கு துறவு இருக்கு பாரு, நான் புறத்தோற்றத்தில் ஒரு தண்டம், ஒரு கமண்டலம், ஒரு கசாயம், ஒரு முக்காடு, என்னென்னமோ போட்டுக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு ஆடுறாங்க. ஆனா துறவுக்கு இலக்கணம் வகுத்த ஒரு பெரிய உணர்வு பூர்வமான இலக்கணம் வகுத்த மேதை அப்பர் சுவாமிகள். அவர் சொல்றாரு, நீ துறக்க முடியாதுடா கண்ணா, துறவு நீ எப்படி பெறணும், இறைவனை துணையாக கொண்டு நீ அவனை சரணாகதி பண்ணி பெற வேண்டியது துறவு அப்படின்னு சொல்றாரு. துணையா இருந்து என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ. புறத்துறவு துறவல்ல, நான் கசாயம் கட்டினதுனால நான் துறவி இல்லை, நான் முக்காடு போட்டுக்கிட்டதுனால நான் துறவி இல்லை, நான் அக்கமணி மாலை போட்டுக்கிட்டதுனால நான் துறவி இல்லை, தண்டம் வச்சுக்கிட்டதுனால நான் துறவி இல்லை, கமண்டல் வச்சுக்கிட்டதுனால நான் துறவி இல்லை. நான் துறவி என்பது எப்போது எனக்கு வரும், துணையா இருந்து என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, என்னுடைய நெஞ்சத்துக்குள்ள நீ அந்த துறவை கொண்டு வந்து தரணும், அதுதான் துறவு அப்படிங்கிறார். அந்த துறவை எனக்குள் கொண்டு வந்து அந்த அருள் அனுபவத்தை எனக்குள் தந்த ஒரு மிக பெருங்கருணையை, அந்த கருணைக்கு இந்த ஆடி அமாவாசை என்ன செய்தது, நமக்கு ஆடி அமாவாசை என்ன செய்ததுன்னா, நம்ம எல்லாரும் வழக்கமா எதை சாப்பாட்டுக்கு இருக்கோ இல்லையோ, இப்ப அப்படி மாதிரி எல்லாம் யாருக்கும் எந்த சூழ்நிலையும் இல்லை, சாப்பாட்டுக்கு இருக்கு இல்லைங்கிறது இல்லை. இப்ப பொருளாதாரம் ஓரளவுக்கு மேம்பட்டு தான் இருக்கு. நாங்கள்லாம் சின்ன வயசுல இருந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த அன்பர்கள் எல்லாம் இப்ப பார்க்க முடியாது. இப்ப எல்லாருக்கும் எல்லா வசதிகளும் இருக்கு. அப்போ சாப்பாடு இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ அந்த காலமா இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் கூட இந்த ஆடி அமாவாசை என்று தன்னுடைய முன்னோரை தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒட்கல், அந்த தென்புலத்தாருங்க கூடியவர்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அவர்களுக்கெல்லாம் அமைஞ்சது. இறை உணர்வு பெறக்கூடியவர்களுக்கு இந்த ஆடி அமாவாசை என்னவாக அமையும்? தட்சிணாயன புண்ணிய காலத்துக்குள்ள இது நுழையும் போது அந்த நுழைவு பாதையவே புனிதப்படுத்துறாரு. நம் சமயம் நம்மளை சமயம் என்றாலே பண்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். யார் வேணா எவ்வளவு இழிவா பேசினாலும் எவ்வளவு தரந்தாழ்த்தி பேசினாலும் நம் சமயத்தில் நம்ம எல்லாரையும் பண்படுத்தி 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 நீ அவ்வளவு இறங்க வேண்டாம். இந்த உயிரோட இயல்பு அவ்வளவுதான். வான்கட்டு மார்தமாய்ந்து அழல் நீர் மண்கடினும் தான்கட்டலின்றி சலிப்பறியாதது சிவம். நீ இந்த பஞ்சபூதங்கள் அழிஞ்சானாலும் இந்த உலகமே அழிஞ்சானாலும் அது தான் அழியாதது சிவ அனுபவம். அந்த சிவ அனுபவத்தை வாங்கிய ஒரு ஜீவன் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த சிவத்தை யாரும் அழிக்க முடியும். அந்த சிவ அனுபவம் என்பது நம்மளுடைய உடலில் புகுந்து நம்மளது உயிரில் புணர்ந்து நம்மளோடு நம்மளாக அருளில் நிலைக்கக்கூடியது இந்த சிவானுபவம். இந்த சிவானுபவத்தை பெற்ற ஜீவன் ஒரு ஜீவன் இருக்க வரைக்கும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது.
இது அது மட்டுமில்லை, ஏதாவது ஒரு ஜீவன் அப்படி இந்த சிவானுபவத்தை பெற்று வாழ்ந்தால், அப்படி வாழ்ந்த ஜீவர்கள் பரிணாம வளர்ச்சி அடையும் போது தனக்கு பின்னால வாரிசுகளை உற்பத்தி பண்ணிக்கிட்டே வராங்க. இதோடு நமக்கு முடிஞ்சு போறது இல்லை இந்த அனுபவம். ஊருக்கு 4 சிவத்தொண்டர்கள், ஊருக்கு 4 சிவ அனுபவத்தை பெற்ற அருளாளர்கள். அவங்களுடைய ஜீவன் இது செத்து போகக்கூடியதில்லை. அதனால மணிவாசகர் சொல்றார் பாருங்க, செத்து போய் நரகுடை வீழாமல் காக்க வல்லது இந்த சிவம். அப்படி ஒரு சிவானுபவத்தை பெற்ற அருளாளர்கள் ஊருக்கு 4 பேரை காலமாக அது உற்பத்தி பண்ணிக்கிட்டே வருது நம்ம சமயம். இன்னும் இவங்களோடு போனாங்க, இதுக்கு பிறகு அருளாளர்கள் வரல, இவங்களோடு போனாங்க, இவங்களுக்கு பிறகு அருளாளர் சமய குறவர்கள், சந்தான குறவர்கள், அவர்கள் வழியாக வந்த குறவர்கள். சந்தான குறவர்கள்னாலே சமய குறவர்களுடைய பிள்ளைகள். சந்தானம்னா வாரிசு அப்படின்னு அர்த்தம். சமயத்தை யார் பண்படுத்தினாரோ, அப்ப முதல்ல 2ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொன்னா மணிவாசக பெருந்தகை, 5ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காரைக்கால் அம்மையார், திருமூலர் காலம் கடந்தவர்னாலும் காலத்துக்கு உட்பட்டு பேசக்கூடியவர்கள் 5ஆம் நூற்றாண்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிர்ணயம் சொல்றாங்க. அப்போ மணிவாசகருக்கு காரைக்கால் அம்மையார், அப்புறம் திருமூல தேவநாயனார், அதுக்கப்புறம் அப்பர் சுவாமிகள், திருஞான சம்பந்தர் சுவாமிகள், அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அதுக்கப்புறம் சேக்கிழார், அதுக்கப்புறம் அவருடைய வழித்தோன்றலாக வரக்கூடிய அநேக அடியவர்கள், பட்டினத்தார், தாய்மான சுவாமிகள், வள்ளல் பெருமானார், இவர்களுக்கு இடையில் தோன்றிய அருளாளர்கள் எண்ணிறந்தவர்கள். அவர்களை ஒரு கட்டுக்குள்ள கொண்டுட்டு அங்கெங்கே அடைக்க முடியாது. அங்கெங்கே யோகிகள், அங்கெங்கே ஞானிகள், அங்கெங்கே சித்தர்கள் அவர்கள் தோன்றி அவர்கள் சுவாசிச்ச காற்றை, அவர்கள் வெளிவிட்ட காற்றை நாம் வெளிவிட்டோம், அப்படி நாம் சுவாசிச்சோம்னாலே நமக்கு ஒரு உய்தி. அதனால யாரும் நம்மளை இறக்கிடுவாங்கன்னா, யாரும் நம்மளை பழிச்சிருவாங்கன்னா, யாரும் நம்ம சமயத்தை அழிச்சிருவாங்கன்னா கிடையாது. ஒரு ராஜா இருக்கிறான், அந்த ராஜா அவன் சைவ சமயத்தில் இருந்தவன், சிவப்பேர் உணர்வை தனக்குள் உள்வாங்கி கொண்டவன், அவனை தன் கைக்குள் போட்டு கொண்டு சமணர்கள் திருநாவுக்கரசு சுவாமிகள் என்னும் அப்பர் சுவாமிகள் மேல பொய் சொல்லாங்க. நம்ம சமயத்தில் இருக்கும்போது, நான் திருநாவுக்கரசு சுவாமிகள் வரலாற்றை இங்க பேச வரல, அங்கொன்றும் இங்கொன்றுமான ஒரு சில செய்திகளை சொல்லி இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு என்ன நடந்ததுங்கிறத பத்தி தான் பேச போறேன். அதனால முறையாக அவருடைய வரலாறு இங்கு வரல. அப்பர் சுவாமிகள் இவர்கிட்ட போய் மகேந்திர பல்லவன் கூடிய மன்னன்கிட்ட போய் சொல்றாங்க, அப்பர் சுவாமிகள் நம்ம சமயத்துல இருந்தா வயிற்று வலிச்சுதான், இப்ப சைவத்துக்கு போனோடனே வயிற்று வலி போயிட்டான். எப்படி கோல் சொல்றாங்க பாருங்க, எதை சொன்னா எங்க அடிச்சா வலிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அரசன்கிட்ட போய் இப்படி சொல்றாங்க. அதனால அவன் தலைவனா இருந்திருக்கிறான். அவன் தலைவனாக இருந்த ஒருவன் தன்னுடைய தலைமை பதவியை துறந்து அந்த சமயத்துக்கு போயிட்டான், அவனுடைய தாய் மதத்திற்கு அவன் திரும்பி விட்டான் அப்படின்னு சொன்னா, இங்க யாருமே இருப்பதற்கு நமக்கு நாளே கிடையாது. தன்னுடைய தாய் மதத்துக்கு அவன் போகும்போது அவன் பின்னால கொத்தா கூட்டமா எல்லாரும் போயிடுவாங்க. அப்ப நம்ம இந்த சமண சமயத்திற்கு ஆதாரம்ங்கிறது ஒன்றுமே இல்லாம போயிடும்னு சமண குறவர்கள் போய் அந்த அரசன்கிட்ட போய் சொல்றாரு. அரசன் ஒரு ஆள் அனுப்பி நீங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர சொல்றான். அந்த நேரத்துல அவர் ஒரு செம்மாப்பா பாடுறாரு, நீ கூப்பிட்டு வரக்கூடிய அளவிற்கு நான் ஒரு எளியவன் அல்ல. அவர் என்ன வச்சிருக்கிறாரு, ஒரு கந்தை கட்டியிருக்கிறாரு, முட்டுக்கு கீழே ஓர் ஆடை கட்டியிருக்கிறாரு, ஒரு கைப்பீனம் கட்டியிருக்காரு, அவ்வளவுதான். கையில கூட பிச்சை பாத்திரம் எதுவுமே இல்லை. அப்படி வாழக்கூடிய அவருக்கு பேர் உணர்வை தான் உள்வாங்கி கொண்டதனால் வந்த செம்மாப்பில் அவர் சொல்றாரு, நீ கூப்பிட்டு வரக்கூடியவனா, நான் யாருக்கும் குடியல்லும், இந்த குடிபடைக்கு நீ மகேந்திர பல்லவன் ஒரு அரசன், உன்னுடைய குடிமகன் நான் நீ நினைச்சுக்கிட்டியாடா, நாம் யாருக்கும் குடியல்லும், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும், ஏமாப்போம், புலியறியோம், பணிவோம் அல்லம், என்னாலும் என்பமே துன்பம் இல்லை, தாம் யாருக்கும் குடியல்லா சங்கரன் பொய்மலர் சேவடியே நான் பிடிச்சிருக்கையா, நீ என்னை என்ன செய்ய முடியும் அப்படி. வேலைக்காரங்க சொல்றாங்க, ராஜா நான் உங்களை இவர் ராஜா தான், நீங்க உங்களை கூட்டிட்டு போகலன்னு வச்சுக்குவோம், அங்க எங்களை தண்டிப்பாங்க, அப்போ பிற உயிர்கள் கஷ்டப்படுறத நான் விரும்பல கண்ணா, வா அப்படி சொல்லி கூட போயிட்டார். இறைவனுடைய திருக்கருணையினால இவர் அங்க போயிட்டார். அரசனால இவரை ஒன்றும் செய்ய முடியல. அரசனுடைய முத்திரையை வாங்கி கொண்டு அரசன் ஒன்றும் செய்யவும் விரும்பல. ஏன்னா சிவம் அந்த அரசனுக்கு எந்த இடத்துல எல்லாம் காட்சி கொடுக்க பாருங்க.
இவன் வந்து நம்ம ஒரு கோயில் கட்டுறான். மகேந்திர பல்லவன் ஒரு கோயில் கட்டுறான். அந்த கோயிலில் காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் கட்டுறான். இப்பவும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே கைலாசநாதர் கோயில் அந்த கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள வந்து கோயில் பிரதிஷ்டை பண்ணணும். எங்கும் நீக்கமர நிறைந்த இறைவனுக்கு நான் வந்து இந்த கோயிலுக்குள்ள நான் இன்னொரு நாளைக்கு நீ வச்சுக்கோப்பா, அங்கே பூசலார்னு ஒரு நாயனார் வந்து கோயில் கட்டுறாரு, அந்த கோயிலுக்கு நான் போறேன்னு இவர் சொல்றாரு. எங்கும் யார்கிட்ட சொல்றாரு? காஞ்சி மன்னன்ட்ட அவர் கனவுல வந்து சொல்றாரு. அப்ப அந்த மன்னன் வந்து ஈகோ நினைச்சிருந்தா 9 கால பூஜை யாகசாலை பூஜை நடத்தி நாளைக்கு கும்பாபிஷேகம் இன்னைக்கு சொல்றாரு அவரு. அந்த அரசன் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? இது என் கனவில் வந்தது, என்னுடைய சகபத்தினிக்கு கூட தெரியாது. அப்ப நான் வந்து என்னுடைய பிரஸ்டீஜ் இஷ்யூ இது. நான் வந்து என் கோயிலுக்கு அரசன் தெய்வம் வரல, பூசலார் நாயனார் கட்டிய கோயிலுக்குத்தான் தெய்வம் போகுதுன்னு நான் வெளியே பிரகடனப்படுத்தினேன். ஆனால் இந்த அரசன்கிட்ட எங்கேயோ ஒரு குற்றம் உள்ளதுன்னு சொல்லி என்னுடைய குடிப்படைகள் நினைப்பாங்கக்கூடிய ஆணவத்தாக்கம் அவனுக்கு இல்லை. அவன் வந்து மிக உறுதியாக அவன் என்ன பண்ணனா, எம்பெருமான் எனக்கு கனவுல வந்து நான் ஒன்னது கோயிலுக்கு வரல, நான் பூசலார் நாயனார் கோயிலுக்கு போறேன்னு அவன் சொல்லிட்டான். அப்ப அந்த கோயிலையும் அந்த அரசனையும் அந்த அடியவரையும் சிறப்பிப்பது எனது கடமை அப்படின்னு நினைச்சான் பாருங்க. அவன் அப்படி நினைச்சதெல்லாம் இன்று வரை பேசப்படுகின்றான் மகேந்திர பல்லவன். அவன் அந்த பூசலார் கட்டிய கோயிலுக்கு போயிட்டு வந்து இவன் இன்னொரு கோயிலுக்கு வச்சுட்டான்னு வச்சுக்குவான். அது ஒரு நிகழ்வு. அதுக்கு அடுத்த நிகழ்வு இறைவன் வந்து காட்சி கொடுத்த நிகழ்வுகளை சொல்றேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால கூட இருந்தவங்க இப்படி ஒரு புளிய பறிச்சுட்டாங்க. ஆனாலும் அவனுடைய பக்திக்கு ஏற்றம் கொடுத்தான் சிவன். அந்த ஏற்றம் கொடுத்த இடத்துல இது ஒரு இடம். இன்னொரு இடம், இவங்க வந்து பழையாறை இன்னும் ஒரு ஊர்ல அந்த சமணர்கள் என்ன பண்ணாங்க, சிவன் கோயிலை மூடி, பழையாறை வடதளி அப்படின்னு அதை சொல்லுவாங்க, அந்த சிவன் கோயிலை மூடி அந்த இடத்துல சமணப்பள்ளியை நிறுவிட்டாங்க. இவர் ஊர் ஊரா போய் இறைவனை போய் கும்பிட்டுட்டே வராரு. பழையாறை வடதளிக்கு வரும்போது அந்த இடத்துல சிவபெருமான் சொல்றாரு, இந்த இடத்துல நான் இருக்கேன், என்னை வணங்கி பாடிட்டு போகணும் அப்பர் சுவாமிகள்கிட்ட சொல்றாரு. அங்கிருந்து வந்து பார்த்தா தள்ளாத வயது, இவர் 50-60 வருஷத்தை சமணத்திலேயே கழிச்சிட்டாரு, மிகவும் தள்ளாத வயது, பழையாறைக்கு வந்திருக்கிறாரு. வந்த உடனே இவர் பார்க்குறாரு, ஆமா இவர் என்னை பாடிட்டு போன்னு சொல்றாரு, இவருடைய திருவுருவையே நான் காணலையே, நான் என்னை எவ்வாறு பாடுவேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி நினைச்ச உடனே நான் உன்னை எவ்வாறுப்பா பாடுவேன்னு நினைச்ச உடனே சிவம் என்ன செய்து இவனுடைய மாண்பையும் எடுத்து சொல்லணும். மகேந்திர பல்லவனை எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவன் சமணத்திற்கு மாறி அப்பர் சுவாமிகளுக்கு 4 பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த 4 பனிஷ்மெண்ட்டுமே சாதாரணமானது அல்ல. இவருக்கு வந்து ஏற்கனவே சிவமே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருச்சு, கொடிய வயிற்று வலியை கொடுத்து தடுத்தாட்கொள்ளுது. சூளை கொடுத்து ஆட்கொண்டான்னு சொல்லுவாங்க, அது கொடுத்து அது ஆட்கொள்ளுது. அதில் இவர் படாத பாடு பட்டுக்கிட்டு பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த சமணர்கள் ஒரு 4 பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல வந்து கடல்ல கட்டி கல்லை கட்டி கடல்ல போட்டாங்க, அது ஒரு பனிஷ்மெண்டா கொடுத்துட்டாங்க. ஒரு இடத்துல யானையை விட்டு எடற விட்டாங்க, அது ஒரு பனிஷ்மெண்டா கொடுத்துட்டாங்க. ஒரு இடத்துல பால் சோறுல விஷம் கலந்து அவருக்கு கொடுக்குறாங்க. இது சாதாரணமான பனிஷ்மெண்ட் இல்லை. எல்லாத்தையும் அவர் வாங்கிக்கிட்டு அதையும் ஜெயிச்சு இவர் மேலே வந்தார். அது ஒவ்வொன்றுக்கும் அந்த பதிகங்களை இன்றளவுக்கும் பாடினா கூட நம்மளுடைய அகப்பகை புறப்பகை அனைத்து பகைகளும் நீங்கி நாம் சுகமாக வாழலாம் அப்படிங்கிறதுக்கு அவருடைய வரலாறு, அந்த அவர் பாடிய பாடல்கள் சான்றாக உள்ளது. இவர் வந்து சுண்ணாம்பு காலவாசல்ல போட்டு நீத்தினாங்க. 4 நிகழ்வு. 1 சுண்ணாம்பு காலவாசல்ல போட்டு நிகழ்த்தினது, பால் சோறுல விஷம் கொடுத்தது, யானையை விட்டு எடற விட்டது, கல்லை கட்டி கடல்ல கூட்டினது. 4 நிகழ்வுகள் சமணர்களால் இவருக்கு கொடுக்கப்பட்டது. இறைவன் வந்து இல்லைப்பா, நீங்க வந்து சமணர்கள் அரசனை பயன்படுத்தி இந்த காரியத்தை செய்தாங்க, அரசனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அதனால நான் அரசன் கனவுல போய் செய்றேன்னு பூசலார் நாயனாருக்கு கோயில் கட்டுறதுக்கு ஒரு முறை அவர் கனவுல வந்து சொல்லிட்டாரு. இன்னொரு முறை அந்த பழையாறையில போய் இறைவன் வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு,
நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கேன், உன்னை பாட சொல்ல, உன்னுடைய திருக்கோயில் அழகென்ன, அதனை சுற்றுப்புறகாரத்தினுடைய அழகென்ன, நீ இருக்கிற வண்ணம் என்ன, வடிவென்ன, கோலம் என்ன, எது எனக்கு தெரியாமல் நான் எப்படி பாடுவேன், நான் அதனால் நீ வந்து எனக்கு காட்சி கொடுக்கும் வரைக்கும் நான் வந்து இதில் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு பழையாறையில் இவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். ராஜாவிட்ட போய் அப்பர் வந்து அங்கே உண்ணாவிரதம் இருப்பார்ப்பா, உண்ணாவிரதம்ங்கிறது எப்போ காலத்தில் எவ்வளவு சாத்வீகமான முறையில் நடந்தது பாருங்க. அரசன் வந்து அப்பர் சுவாமிகளை தேடி வந்து பழையாறை வடைதலில் அந்த கோயிலில் மூடி இருக்கக்கூடிய பள்ளியை விலக்கி அப்பர் சுவாமிகளுக்கு இறைவன் அந்த திருக்கோயிலில் இருந்த வண்ணம் காட்சி கொடுக்க செய்த இடம் அது. அதில் அப்போ இவன் தகுதி இல்லாதவனாக இருந்தால் அப்பர் சுவாமிகள் அந்த மகேந்திர பல்லவன் கனவுல வந்து இறைவன் வந்து காட்சி கொடுத்துருக்க மாட்டான். அப்போ தகுதியான ஆன்மாதான் தவறுவது மனித இயல்பு, திருத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இறைவனை வந்து திருத்தி பணி கொண்டு இந்த பிராயச்சித்தத்தை அவனை விட்டே செய்ய வச்சுக்கிட்டார். அப்புறம் இந்த 4 நிகழ்வுகளும் இது மாதிரி இருக்கு. இதெல்லாம் இது ஒரு பெரிய அப்பர் சுவாமிகள் வரலாறுன்னு சொன்னோம்னா ஒரு 40 நாளைக்கு கூட நாம் அந்த வரலாறை சொல்லலாம். அவருடைய பாடல்கள்ல இருந்து உள்பகுதியிலிருந்து நம்ம எடுத்து, அதாவது யாருடைய வரலாற்று செய்தியாகவோ இல்லாமல் அகச்சான்றாக அவர் எங்கெங்க எந்தெந்த இடத்துல எதை பாடியிருக்கிறாரு, எதை செஞ்சிருக்கிறாருன்னு அகச்சான்றாகவே எடுத்து நாம் இதெல்லாம் கொண்டுட்டு வரலாம். இப்போ நமக்கு அவ்வளவு விரிவாக்கமாக நம்ம போகலை, நம்ம எடுத்துக்கொண்ட சப்ஜெக்டுக்கு தகுந்த வந்திருக்கிறோம். இவர் ஊர் ஊராக போய் எம்பெருமானுடைய திருக்கோயில் இருந்த வண்ணத்தையும் வடிவத்தையும் எல்லா இடத்துக்குமாக போய் பாடுறாரு. நம்ம குற்றாலம் வந்திருக்கிறாரு, கன்னியாகுமரி வந்திருக்கிறாரு, அதுக்கான சான்றுகள் அவர் கங்கை ஆடிலேன், காவிரி ஆடிலேன், கொங்கு தன் குமரித்துறை ஆடிலேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்கே உற்றார் ஆரோலரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்து எம்முறை கூத்தா உற்றார் ஆரோலரோ அப்படின்னு பாடுறாரு. இப்படி எல்லா திருநெல்வேலியில் பாடியிருக்கிறாரு. எல்லா இடத்துக்கும் அப்படியே பாடி எங்கே போயிட்டாரு, கைலை பெரும்பதி வரைக்கும் போயிட்டார். கைலைக்கு போன உடனே கைலையில் எம்பெருமான் திருக்கோலத்தை காண வேண்டும்னு போறாரு. கை காலெல்லாம் நடுங்கி இந்த எல்லா சீதோஷ்ணத்தையும் அவர் சந்திச்சுப்பார் பாருங்க. ஏன்னா பாத யாத்திரை தான் அந்த காலத்தில் சாத்தியம். 7ஆம் நூற்றாண்டுல அந்த பாத யாத்திரையாக அவர் போகும்போது அவர் வெயிலை சந்திச்சிருப்பார், மழையை சந்திச்சிருப்பார், பனியை சந்திச்சிருப்பார். அவர் சந்திக்காத அதாவது சீதோஷ்ணமே கிடையாது, எல்லாத்தையும் அவர் சந்திச்சிட்டார். உடல் நடுங்கி அப்படியே கூனி குறுகி அப்படி சதைகள்லாம் தளர்வுற்று, ஏற்கனவே மூப்பு வேற வந்துருச்சு, எல்லாம் செஞ்சு கைலையில் ஓரளவுக்கு கைலை பாதி தொலைவுக்கு போயிட்டாரு. கைலை மலை அடைந்து இன்னும் மேலே போய் கைலை எம்பெருமானுடைய திருக்காட்சியை காணும். இவர் இப்போ நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் சென்று தேடிமின் தேடியபின் கூடிய நெஞ்சமே கோயிலாகிக் கொள்வான். அந்த உணர்வை இவருக்கு உணர்த்தணும். அதுதானே பரத்தோடைய இயல்பு. நீ எங்கடா தேடிட்டு இருக்கிற, நீ கைலையை காண வேண்டிய இடம் ஏது அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்கின்றேன் அப்படின்னு இறைவன் வந்து இவருக்கு உள் உணர்வில் நின்று உணர்த்த வேண்டும். அந்த கட்டத்துக்கு இவர் வந்துட்டார். இனிமே வந்து வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இவர் ஒரு வயோதிகமான வேதியர் உருவத்துல வந்து எங்கப்பா போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் கைலை தரிசனம் காண செல்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். கைலையா, இவ்வளவு வயோதிகத்திலையா? கைலை நீ எவ்வளவு தூரண்டா ஏற வேண்டியிருக்கு, அவ்வளோக்குள்ள போய் நீ எப்படி சமாளிச்சுப்ப? என்ன வயோதிகம் அடைஞ்சு போச்சு, கை அழுகி கால் அழுகி எல்லாத்துலேருந்து ரத்தம் வருது, உன்னுடைய பாறைகள் எல்லாம் பட்டி இடிச்சு இடிச்சு ரத்தம் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீ உன்னால உண்ண உணவும் உடுக்க உடையும் படுக்க இடமும் இல்லாம நீ அல்லாடிட்டு இருக்க, நீ எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு, அதுக்குள்ள போய் நீ எப்படி கைலை காட்சியை காண? இவருக்கான கோவம் வந்துட்டு ஒரு சிவவேதியராக நீர் பூசிய திருமேனியில் வந்து என் முன்னால காட்சி கொடுத்து நீ என்ன பண்ணணும்? கொஞ்சம் பயணம் கொஞ்சம் கடினமாக தான் தங்க இருக்கும், நீ போயிட்டு வா, நானும் போயிட்டு வந்திருக்கிறேன், இது மாதிரியெல்லாம் நான் அனுபவிச்சு தான் போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லணும். நீ அதை விட்டு போட்டு நீ கைலையில போய் அவரை காணிக்க முடியாது, நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லி நீ எதுக்குயா ஒரு காய் வஸ்திரம், ஒரு தண்ட கமண்டல், ஒரு ருத்ராக்கம், ஒரு உபூதி இது தெரிச்சுட்டு வந்து நீ கைலை பார்க்க முடியாதுன்னு சொல்லி நீ வரணுமா? நான் அப்படியெல்லாம் வந்து நீ சொன்ன உடனே இறங்கி நான் கீழே போயிட மாட்டேன். ஆளும் நாயகன் கைலையின் இருக்கை கண்டு அல்லால் மாளும் உடல் கொண்டு மீளேன், செத்தே போனாலும் சேர்ந்தான். ஆளும் நாயகன் எங்குள்ளானோ அங்கே போய் அவனுடைய கைலையின் இருக்கை கண்டு அல்லால் நான் எங்கேயுமே திரும்பி பார்க்க மாட்டேன்.
உடனே சிவம் அந்த இடத்துல ஒரு அசரீரியாக ஒரு உள்ளுணர்வாக அவருக்கு உணர்த்திட்டு, நீ வந்து இங்கே இருந்து நீ திருவையாறு செல்லு அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி சொல்லி திருவையாற்றுக்கு அவர் வந்தது இந்த ஆடி அமாவாசை திருநாள். அந்த திருநாளையில ஆடி அமாவாசை அன்றைக்கு அது வந்து அந்த நிகழ்வு நடந்தது. அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு இப்போது சில சம்பிரதாயங்கள் அங்கே பின்பற்றப்பட்டு என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோயிலுக்கு வந்து இவர் அந்த கோயிலுக்கு வந்த உடனே இவர் சார்பாக, அதாவது கைலை காட்சி அடைய வேண்டும் அப்படிங்கக்கூடியவங்க இவர் சார்பாக படிக்கக்கூடிய பாடல்கள் கூற்றாயினவாறு விளக்குகளீர், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த பதிகம். அந்த பதிகம் சொற்றுணை வேதியன் அந்த பதிகம், தலையே நீ வணங்காய் அந்த பதிகம், வேற்றாகி விண்ணாகி நின்றாய் மீளாமை ஆளனை கொண்டாய் அந்த பதிகம், மாதர்புரை கன்னியானை அந்த பதிகம். இந்த 5 பதிகமும் அங்கே படிக்கிறாங்க. எப்போ மத்தியானத்துக்கு மேலே இருந்தே அவங்க தொடங்கிடுவாங்க. ஆடி அமாவாசை காட்சி நம்ம பார்க்க போனோன்னா பயங்கரமாக சிவத்தின் மேலும் சைவத்தின் மேலும் அப்பர் சுவாமிகள் மேலும் ஈடுபாடு உடையவர்கள். அந்த திருவையாறு அகலாத செம்பொற்ஜோதியை காண வேண்டும் என்னும் ஆவல் உள்ளவர்கள் எல்லாரும் அங்கே குழுமுவாங்க. அங்கே ஒரு குளக்கரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லாரும் பலமுறை பார்த்துருக்கோம், ஐயாரப்பன் சன்னிதானம். அந்த ஐயாரப்பன் கோயிலில் ஒரு திருக்குளம், அந்த வெளியே வந்து திருக்குளம் இருக்கும். அந்த வெளியே திருக்குளத்தில் அப்பர் சுவாமிகள் வந்து அப்பர் சுவாமிகளுடைய திருமேனியை தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல வந்து அப்பர் சுவாமிகள் தண்ணிக்குள்ளே முழுகுவார். சுவாமி அம்பாள் திருக்கோலத்தில் அவர் முன்னால் அப்படி காட்சி கொடுத்து அப்பர் சுவாமிகளுக்கு ஒரு ஒளிவண்ணமாக அவங்க காட்சி கொடுக்கறதாக ஒரு ஐதீகத்தில் இப்பவும் செய்கிறாங்க. மத்தியானத்துக்கு மேலேருந்து இந்த 5 பதிகங்களையும் ஏறத்தாழ ஒரு 200-300 பேர், இது எத்தனை பேர் இருப்பாங்கன்னா அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அத்தனை ஓதுவாமூர்த்திகள் எப்படி வந்து இந்த அதாவது தேவாரம் திருவாசகம் அப்படின்னாலே பண்ணில் இசைப்பது தான் தேவார திருவாசகம். சங்கீதம் அப்படி இதுவும் சுரத்துக்குள்ளதான் அடங்கும் அப்படின்னாலும் இதுக்குன்னு ஒரு தனி ஒரு என்ன சொல்றது, ஒரு ராஜதோரணை அப்படிங்கக்கூடியது இந்த பண்ணுக்கு உண்டு. அந்த ராஜதோரணையில இந்த பண்ணை வந்து அந்த ஓதுவாமூர்த்திகள் படிக்கும்போது கேட்குற எல்லாருக்குமே ஒரு உருக்கம் தரும். இப்போ அந்த பதிகத்தில் இந்த 5 பதிகத்தையும் எந்த விகிதாச்சாரத்தில் படிக்கிறாங்க, அதை நான் சென்று இருக்கும்போது நான் எவ்வாறு உள்வாங்கி கொண்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம உலகத்துக்கு இப்போ அப்பர் சுவாமிகள் சார்பாக உலகத்திற்கு உணர்த்தக்கூடிய பாடம், அதாவது இந்த அறிவு மூலமாகவும் உணர்வு மூலமாகவும் இறைவன் எங்கிருக்கிறான் என்று நான் அறிந்து உணர்ந்து நான் உங்களுக்கு சொல்றேன்னு அப்பர் சொல்றாரு. அப்படி சொல்ற பதிகத்தை எந்த பதிகம்னு தேர்ந்தெடுத்து அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அந்த பதிகத்தில் அதை தான் சொல்றாங்க. அதுவும் போக இறைவனுக்கும் பக்தனுக்கும் என்ன உறவு அப்படிங்கக்கூடியத இறைவன், இது நம்ம சமயத்துல மட்டுமே ஒரு மிகப்பெரிய சிறப்பு. வேற எந்த சமயத்துல இறைவனை அவ்வளவு திட்டிட்டு ஒருத்தன் உயிரோடே வர முடியாது. இறைவன்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, ஏயா நான் வந்து உனக்கு ஆட்பட்டேன், எனக்கு இப்போ வயிற்று வலி கொடுத்து இவர் ஆட்கொள்றார். அப்பர் சுவாமிகளுக்கு வயிற்று வலியை கொடுத்து ஆட்கொள்றார். அப்போ வயிற்று வலியை கொடுத்து ஆட்கொள்ளக்கூடிய அப்பர் சுவாமிகள் இறைவன் முன்னால் போயிருந்து, எனக்கு வயிற்று வலி தாங்க முடியல தங்கம், நீ எனக்கு எப்படியாவது காப்பாற்று அப்படிதானே கேட்கணும். எனக்கு வயிற்று வலியை தாங்க முடியல, நீ எனக்கு இந்த வயிற்று வலியை குணப்படுத்து அப்படின்னு கேட்கறதுக்கு இறைவனை முன்னிறுத்து கொண்டு அவருக்கு முன்னால இறைவன் அவர் முன்னால இருக்கிற மாதிரி இவர் பாவனை. ஏன்னா இவர் உள்ளத்துக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான்னு அப்புறம் அந்த பதிகத்தில் அவர் காமிச்சு கொடுக்குறாரு நமக்கு. ஆனா முன்னால இறைவன் இருப்பது மாதிரி எப்படி நம்ம திருவாசகத்தை இறைவனை முன்னிலைப்படுத்தி பாடுறாரோ அது மாதிரி இந்த இதை படிக்க. ஏயா காத்து ஆழ்பவர் காவல் இருந்தமையா கரை நின்றவர் கண்ணா, எனக்கு வயிற்று வலி நீ எதுக்கு கொடுத்த, என்னை ஆட்கொள்வதற்கு கொடுத்தேன்னு சொல்ற. ஆட்கொள்வதற்கு கொடுத்தேன்னா எனக்கு நீ வந்து என்னுடைய உணர்வில் நின்று என்னுடைய உயிர் உணர்வில் நின்று நான் தான்ப்பா உன்னை ஆட்கொண்டேன்னு சொல்லியிருக்கணும் தானே. அப்படி சொல்லி நீ என்னை ஆட்கொண்டேனா அதுக்கு ஒரு வயிற்று வலி தரணுமா? நீ என்ன செஞ்ச இத்தனை காலமும்? நான் 40-50 வருஷம் நான் சமணத்துக்கு போயிட்டேனே, நீ என்ன செஞ்ச? ஒன்னாலதான் நான் சமணத்துக்கு வந்தேன். எனக்கு என்ன தோணுச்சு, நான் வந்து கொல்லா நெறிய குருவூர் நெறியன பல்கால் எனக்கு பகர்ந்த மேய்ச்சியுமே, எனக்கு கொல்லா நெறி மேல ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. சமணர்கள் கொல்லா நெறியை பின்பற்றினாங்க, சைவத்தை சார்ந்தவர். நான் வந்து அதுபோக நான் இப்போ நம்ம சொல்றோம், என்னுடைய அப்பாவை இழந்தேன், என்னுடைய அம்மாவை இழந்தேன்,
என்னுடைய சகோதரியாருக்கு பேசிய மணவாளனையும் இழந்தேன். என்னுடைய சகோதரியாரும் நெருப்பு குளிக்க போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து உன் தம்பி வந்து இல்லாம போயிடுவான் அப்படின்னு சொல்லி எங்க அக்காட்ட சிபாரிசு பண்ணி நெருப்புல இருந்து எங்க அக்காவை காப்பாத்தினாங்க. தம்பியர் உளராதல் வேண்டும் என்னும் தயையால் எங்க அக்கா வந்து எனக்காண்டி உயிர் வாழ்ந்தான். நான் அதனால இறைவனுக்கு சமமா எங்க அக்காவை நான் பாடிட்டேன். எப்படி பாடுறாரு? இன்றாலுமாய் எந்தையுமாய் என் உடன் தோன்றினராய். எனக்கு இறைவன் எப்படி காட்சி கொடுத்தான்? என் தாயா காட்சி கொடுத்தான், என் தந்தையா காட்சி கொடுத்தான், என் கூட பிறந்தவளா காட்சி கொடுத்தான். அப்படி இருக்கணும் ஒரு உடன்பிறப்பு. நமக்கு எப்படி அமையணும் அப்படிங்கிறத பாருங்க. கடவுளாவே அவங்க அமையணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தனக்கு வழி நடத்தி அந்த சகோதரிக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்றி கடனை செலுத்திட்டார் பாருங்க. ஈன்றாளுமாய் எந்தையுமாய் எனக்கு உடன் தோன்றினராய், என்னுடைய கூட பிறந்த சகோதரியாவே அவ வந்தா அப்படின்னு ஒரு பாடல்ல ஒரு பதிகத்தில் அவர் படிக்கிறார். அப்படிப்பட்டவர் இறைவன் முன்னால நின்றுட்டு கேட்கிறாரு, ஏயா நீ வந்து என்னை ஆட்கொண்டுக்கணும், காத்து ஆள்பவர் காவலர். நீ என்னைய நான் சமணத்துக்கு போனேன் இல்லை, நான் சமணத்துக்கு எந்த சூழ்நிலையில போனேன்? இந்த சூழ்நிலையில தான் போனேன். எங்க அப்பா செத்துட்டு, எங்க அம்மா செத்துட்டு, எங்க அக்காவுக்கு பேசுன மாப்பிள்ளை செத்துட்டு, எங்க அக்காவும் சாவ போயிட்டா. அப்ப சமணம் வந்து எனக்கு ஒரு ஆறுதல் அளிச்சுது, எனக்கு ஒரு பதவியை கொடுத்து என்னுடைய அறிவை பயன்படுத்தி கொண்டு அது கொல்லா நெறிய கொருவர்கள் நெறின்னு சொன்ன உடனே நான் அந்த நெறியில ஆசைப்பட்டு நான் அங்க போயிட்டேன். இது ஒரு தப்பா? அங்க போன பிறகு தெரிஞ்சிச்சு சமணர்கள் தகுதியான பாத்திரம் அல்ல. நான் நினைச்ச அளவுக்கு அந்த மதம் வந்து என்னை ஈர்த்து பணிகொள்ளவில்லை. அந்த நான் பார்த்தேன், அங்க போய் பார்த்தேன். பார்த்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு இவங்க வந்து மறைந்திருந்து கொலை செய்யக்கூட அளவுக்கு. இப்ப கூட அந்த சமணர்கள்னு இல்லாட்டியும் கூட சைவத்தையும் சிவத்தையும் அழிக்க நினைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அப்படியெல்லாம் செய்யறாங்க. இவங்க செஞ்சதுனால இந்த சைவமோ இந்த நம்மளுடைய தமிழக கலாச்சாரமோ இந்திய கலாச்சாரமோ இவங்க செய்ததுனால மாறுபட போகிறது இல்லை. ஆனாலும் காலம் காலமாக இப்படி ஒரு கூட்டம் இருந்து வந்திருக்கு. அவர் சொல்றாரு, நான் வந்து தமிழோடு இசைவாடல் மறந்தறியேன், நான் உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். எங்க இருந்து சொல்றாரு? நான் இத்தனை காலம் சமணத்துல இருந்தாலும் நான் அங்கிருந்து போன உடனே ஏதோ ஒரு ஃபோர்ஸ்ல நாங்க அவங்க அவங்க என்னெல்லாம் சொல்றாங்கிறது ஒரு எனக்கு ஒரு அந்த நேரத்துல ஒரு இன்ஃபேச்சுவேஷன் இருந்துச்சு. அவங்க சொன்ன கருத்துல ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. நான் அதுல போனேன். உள்ள போய் பார்த்த பிறகுதான் அட பாவிகளா, கொலகார பாவிகள் இவர்கள் அப்படின்னு எனக்கு அங்க போய் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு. அதுக்காண்டி எனக்கு அவங்கள விட்டுட்டு வெளியவும் வர முடியலை. எனக்கு ஒரு தலைமை பதவியை கொடுத்து எனக்கு ஒரு ஆசை, ஒரு பீடத்தை கொடுத்து என்னைய சமணத்தை வந்து நீங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்படிதான் அவங்கவுங்க நம்மளை இருந்து இழுத்துட்டு போறவங்க எல்லாத்துக்கும் பொருள் ஆசை காட்டி, மருத்துவ ஆசை காட்டி, வீடு ஆசை காட்டி, இன்னும் என்னென்ன ஆசை காட்டணுமோ அத்தனை ஆசையும் காட்டி அதுக்கப்புறம் நம்மளை வந்து படிக்குலுக்கி தள்ளக்கூடிய கருணையையும் அவர்கள் செய்கிறார்கள் அந்த பாவிகள்னு இவர் சொல்றாரு. நாங்க போன பிறகு தெரிஞ்சது. அப்ப அங்க தெரிஞ்ச உடனே நான் என்ன சொன்னேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன், தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன். நான் வந்து அந்த சங்கீதத்துல உன்னை நினைந்துதான் நான் உருகி கொண்டிருந்தேன். நீ என்னைய விட்டு போட்டு நீ வந்து என்னைய யார் கையிலையோ பிடிச்சு கொடுத்துட்டு நீ சுகஜீவனமா இருந்துட்டு கடைசியில் எனக்கு வயிற்று வெளிங்கக்கூடிய பேர்ல எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தேவையாப்பா? ஒரு இறைவனை பார்த்து நம்ம கேட்ட முடியுமா? இதுக்கு மத்தியில ஏற்கனவே இருந்த சமயத்துல வேற இவரை எப்படி பழி சொல்லி இவரை எங்க கவுத்தலான்னு இருக்கிறாங்க, இல்லாட்டி நீ வந்திருப்பா நான் கூட்டுக்கிறேன்னு இருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய உரிமை நாயகன், என்னுடைய உரிமை நாயகன் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னுடைய உரிமை நாயகன்கிட்ட நான் எப்படி வேணாலும் நான் நடந்து கொள்ளலாம். அவன் எனக்கே உரியவன், நான் அவனுக்கே உரியவன். அவன் எனக்கான கடமையை செய்திருக்க வேண்டும். செய்ய தவறியதுன்னா நான் அவனை குறை சொல்றேன். அப்போ அப்படி எல்லாம் நம்மளும் குறை சொல்லலாம் இல்லையா? நம்மளும் இறைவன் அந்த உரிமையை பெறலாம் இல்லையா? நான் அவர் சொல்றாரு, நான் ஒருபோதும் தவறு செய்யவில்லை. இந்த இப்பிறவியில் நீ காட்டிய நெறியில் நான் அந்த சமணத்துக்கு போனேங்க ஒரு தவறை தவிர வேற எந்த தவறும் நான் செய்யவில்லை. அப்படி ஒரு அப்பழுக்கற்ற உள்ளம் நம்மகிட்ட இருந்ததுன்னு வச்சுக்குவோம். அந்த உள்ளத்தை பெற்றுக்கொண்டோமானால், அந்த உயிர் உணர்வை பெற்றுக்கொண்டோமானால் நாமளும் இறைவன்கிட்ட போய் எப்படினாலும் நம்ம வந்து நம்மளுடைய ரைட்டை வந்து நம்ம நிலைநாட்டி கொள்ளலாம். அப்படிங்கிறதுக்கு அப்பர் சுவாமிகளுடைய வரலாறு ஒரு காரணம்.